ஹலோ ஆல். ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆகிடுது. ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆனாலே ஆடி வெள்ளிக்கு புத்துக்கு பால் தெளிக்கிறது எங்கள் ஆற்று வழக்கம். ஸோ முதல் வெள்ளிக்கிழமையே புத்துக்கு பால் தெளிச்சுடலான்னு யோசித்து வச்சுருந்தோம். இந்த மாதத்தில் 5 வெள்ளிக்கிழமை வருது. ஸோ நாங்கள் முதல் வெள்ளிக்கிழமையிலே புத்துக்கு பால் தெளிக்க கிளம்பிட்டோம். கார்த்தால எழுந்தோடனே பெருமாளுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தோம். வெத்தலை, பாக்கு, பூ, பழம், மஞ்சப்பொடி, குங்குமம், பால், சந்தனம், தட்டு, அமசை பண்ணுறதுக்கு தட்டு, தேர்த்தத்துக்கு சொம்பு, ஒரு ஆற்றுலேயும் ஒரு வழக்கம். ஸோ எங்கள் ஆற்று வழக்கப்படி நாங்கள் புத்துக்கு பால் தெளிக்கிறோம். கற்பூரம் அங்கே நைவேத்தியம் பண்ணுறதுக்காக ஊதுபத்தி எல்லாத்தையும் பேக் பண்ணி ரெடியாக இருந்தோம். ஆற்று பெருமாளுக்கு விளக்கேற்றி பூ வச்சு பெருமாளுக்கு கார்த்தால பால் அமசை பண்ணிவிட்டு புத்துக்கு பால் தெளிக்க கிளம்பிட்டோம். எப்பயுமே எங்கள் ஆற்றுல பித்துக்கு பால் தெளிக்கிறது வழக்கம். ஸோ பொதுவாகவே பித்துக்கு பால் தெளித்தா மேரேஜ் நடக்காதவளுக்கு நடக்கும், வெல்த், ப்ராஸ்பரிட்டி இதெல்லாம் நல்லா இருக்கும்னு சொல்லுவாள். பட் எங்கள் ஆற்றுல என்ன வழக்கமோ நம்ம அம்மனை நல்லா வேண்டிண்டு நம்ம பித்துக்கு பால் தெளிக்கணும். ஸோ இப்போது நான் பண்ண போகிறது எங்கள் ஆற்று வழக்கப்படி. முதல்ல புத்துக்கு எல்லாமே பண்ணிட்டோம். அப்போ வீடியோ எடுக்கலை. வந்தோடனே ஃபஸ்ட்டு விளக்கு ஏற்றிட்டு புத்துக்கிட்ட கோலம் போட்டுண்டு மஞ்சப்பொடி, குங்குமம் எல்லாமே, சந்தனம் எல்லாமே புத்துக்கு தெளிச்சுன்ட்டு அப்புறம் பாலை அந்த புத்தில் குத்தின்ட்டு பூ வச்சு கீழே தேங்காய் உடைச்சி வெத்தலை, பாக்கு, பூ, பழம் வச்சு பெருமாளுக்கு அம்சை பண்ணுறது. அங்கேயே அந்த தேங்காய், வெத்தலை, பாக்கு, பழத்தை வச்சுட்டு வந்துடுவோம். அப்புறம் இது முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே நாகர் சிலைக்கும் இந்த மாதிரி புத்துக்கு பால் தெளிக்கணும். அங்கேயுமே அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு வெத்தலை, பாக்கு, பூ, பழம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு விளக்கேற்றி மஞ்சப்பொடி, சந்தனம், குங்குமம் எல்லாம் பண்ணிட்டு பூ எல்லாத்துக்கும் வச்சு பால் எல்லாத்துக்கும் 3க்கும் குத்தி ஊதுபத்தி ஏற்றி பெருமாளுக்கு அம்சை பண்ணிட்டு அப்புறம் கற்பூரம் ஆற்றி காட்டணும். இங்கேயுமே வெத்தலை, பாக்கு, மஞ்சக்கிழங்கு, பூ எல்லாமே இது பண்ணணும் பெருமாளுக்கு அம்சை பண்ணும்போது. முடித்ததுக்கப்புறம் நாகரை சுற்றி பிரதர்ஷனமாக வரணும். 2 பிரதர்ஷனம் வந்ததுக்கப்புறம் 4-5 பேருக்கு அங்கேயே இருக்கிற வாளுக்கு வெத்தலை பாக்கு கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ நாங்கள் கையிலே எடுத்துன்னு போயிருந்தோம் எல்லாமே. பட் இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக நாங்கள் எல்லாமே எடுத்துன்னு போயிருந்துருக்கணும் நெக்ஸ்ட் டைம்லேருந்து. அங்கே இருக்கிற வாளுக்கெல்லாம் வெத்தலை பாக்கு, பூ, பழம், மஞ்சக்கிழங்கு நம்மளால் முடிஞ்சது ஏதாவது ஒன்று வச்சு கொடுக்கலாம். அப்புறம் அங்கேயே ஒரு குழந்தை ஒன்று இருந்தது, காமாட்சி மாதிரியே. அந்த குழந்தைக்கும் வெத்தலை பாக்கு, பூ, பழம், மஞ்சக்கிழங்கு எல்லாம் வச்சு கொடுத்ததுக்கப்புறம் அம்மனை சேவிக்கிறதுக்காக கிளம்பணும். நிறைய பேர் ஆற்றுல மாவிளக்கு மாவு போடுறதெல்லாம் வழக்கம். எல்லாமே அங்கே பண்ணிட்டு இருந்தா. பண்ணி முடிச்சுட்டு அம்மனை சேவிச்சுட்டு கிளம்பிட்டோம். ஆற்றுக்கு வந்தாச்சு. ஆற்றுக்கு வந்தோடனே ஆற்று பெருமாளையும் சேவிக்கணும். ஆற்று பெருமாள், ஆற்றுல இருக்கிற காமாட்சி எல்லாரையும் சேவிச்சுட்டு, பெருமாள் எல்லாரும் சேவிச்சுட்டு ஆற்றுல இருக்கிற பெருமாளுக்கு சக்கரை பொங்கல் அம்சை பண்ணோம். அம்சை பண்ணிட்டு பெருமாளை நல்லா சேவிச்சுட்டோம். இதே மாதிரி உங்கள் ஆற்றுலேயும் என்னென்ன வழக்கமோ அதை மாதிரி கரெக்டாக பண்ணிடுங்கோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.